ம். இப்போ கரூரில் நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தீனியாக இருக்குது. கரூரில் நடந்தது சம்பவம்ன்றதை விட விபத்து. அது விபத்தா சம்பவமா சதியான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காவல்துறையும் நீதித்துறையும் களத்தில் இறங்கியிருக்கு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சம்பவத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அரசியலாக்கி இப்போ 2026 தேர்தலுக்குன்னு 2-3 மாதம் தான் இருக்குது. அந்த தேர்தலுக்கான ஒரு தீனியாக அதை பயன்படுத்தலாம்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு இழவு விழுந்தா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணுவீங்களா? அந்த இறந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த அப்பாவி மக்களுடைய பணத்தை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ ஒரு கேவலமான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல நினச்சிக்கணும். இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. இது ஒரு கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது இந்த காலத்துக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் எதுவுமே ஒரு என்ன சொல்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் பேசக்கூடாது. இறந்த ஆத்மாக்களை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. அவங்க அதில் பச்சை குழந்தைங்கள்லாம் இருக்குது. ரொம்ப வேதனையான விஷயம். அந்த மாதிரி இடங்களில் இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போனதே பெற்றவங்க பண்ண தப்பு. அது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ஒரு நடிகர் பின்னால் போயிட்டு இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அதனால் இதை ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில கட்சி என்னென்னா கூட்டணியில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா கூட்டணியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிங்க, விஜய் எதிர்த்து ஒரு கட்சி, இந்த மாதிரி மனித உயிர்களை வச்சு தான் இந்த இலங்கையில் நடந்த அநியாயமான படுகொலையில் அந்த உயிரை வச்சு தான் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேவலமான அரசியல் பண்ணாங்க. அந்த புத்தி தொடர்ந்து புது புது கட்சிகளாக இருந்தாலும் பழைய கட்சிகளாக இருந்தாலும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இறந்து போன புனிதமான ஆத்மாக்களை வச்சு இந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயங்களை பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இறந்து போனவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய அந்த அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன, பெற்றவங்க எதிர்காலம் என்ன, அனாதை அணிக்கக்கூடியவங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை எந்த ஒரு கட்சி தலைவர்களும் அதை காதில் கூட வாங்கலை. அதனால் அன்பான பொதுமக்களே, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எப்படி இருந்தாலும் திருந்த போகிறதில்ல. 500 ரூபா ஆளுக்கு ஒரு கட்சி கொடுத்தா 5 கட்சி 2500 ரூபா வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு நம்ம அடமானம் வச்சுருவோம். இந்த 39 பேர் பழி விஷயத்தில் நான் யாருக்கும் ஆதரவு சொல்ல வரல. எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது என்ன நடந்ததுன்னு. சட்டத்துக்கும் இப்போ நடக்க போகிற நீதியான நியாயமான விசாரணைக்கும் விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கூட பணிவாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, சொந்த பந்தம்லாம் இருக்காங்க. இறந்தவங்க பாவத்தை வாங்காமல் நடுநிலையாக விசாரித்து உண்மையை சொல்லுங்கள். அதனால் இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது தப்பான ஒரு விஷயம். இந்த முன்னுதாரணத்தை எடுத்துகிட்டு போய் வரப்போகிற இளம் தலைமுறைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க. பின்னா அரசியலை இதோட விட்டுருங்க தயவு செஞ்சு. வெகு விரைவில் விசாரணை பண்ணுறாங்க, அது எப்படி நடந்துச்சு, யாரால் நடந்துச்சு அப்படின்ற உண்மையாக தப்பு நடந்திருந்தால் தப்புக்கான குற்றவாளிகள் எந்த இடத்துல இருந்தாலும் தண்டனை அனுபவிப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு பிணத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க மக்கா, ப்ளீஸ்.